வணக்கம். இலங்கை செய்திகளுக்காக நான் ஹரிணி. முதலில் தலைப்புச் செய்திகள். குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கு தயாராகி வந்த சந்தேக நபர்கள் 4 வரை கைது செய்த காவல்துறையினர். ஆட்சியாளர்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும், இல்லையேல் ஒழுக்கமற்ற நாடாகவே இருக்கும். ஜனாதிபதி அனுரகுமார அறிவிப்பு. ஜனாதிபதியின் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்த இலங்கை விமானப்படை. இனி விரிவான செய்திகள். வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங்க எமது அமைச்சர் சாதாரண வாகனம் திருத்த வேலைகளுக்கு போயுள்ள நிலையில் சொகுசு வாகனமான ரேஞ்ச் ரோவர் வாகனத்தை பயன்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறிய போது, நாங்கள் அதிகாரத்திற்கு வந்தவுடன் ரேஞ்ச் ரோவர் பயன்படுத்த ஆரம்பிக்கவில்லை. எனது அமைச்சில் வாகன தொகுதியொன்று உள்ளது. அதில் 2 V8 வாகனங்கள், BMW ஒன்று, ரேஞ்ச் ரோவர் என்று மொத்தமே 4 வாகனங்கள் மாத்திரமே உள்ளன. நான் பயன்படுத்தும் சாதாரண வாகனம் திருத்த வேலைகளுக்கு போயுள்ளதால் வேறு வழியின்றி ரேஞ்ச் ரோவர் வாகனத்தை பயன்படுத்த வேண்டி ஏற்பட்டுள்ளது. ஏனெனில் ஏனைய வாகனங்கள் எரிபொருள் சிக்கனத்திற்கு பொருத்தமற்றவையாகும். முன்னைய அமைச்சர்களின் காலங்களில் இங்குள்ள வாகனங்களை கண்டபடி பயன்படுத்தி பாவனைக்கு உதவாத அளவுக்கு சேதப்படுத்தி உள்ளார்கள். அதன் காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டுள்ளது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். மகாபோக காவல் நிலையத்திற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் குற்றச்செயல்களில் ஈடுபடுவதற்கு தயாராகி வருவதாக கூறப்பட்ட சந்தேக நபர்கள் 4 வரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் இலங்கை ராணுவம் மற்றும் போலீஸ் சீருடைகளில் சென்று ஏதோ நடவடிக்கையில் ஈடுபட திட்டமிட்டார்கள் என்பதே கிடைத்த உளவு தகவல். காவல்துறை அதிகாரிகள் எல்பிட்டிவல, மகுல் பொகுன மற்றும் ஹொரபே பகுதிகளில் வைத்து குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து இராணுவ சீருடைகளை ஒத்த சீருடைகள், போலி கைத்துப்பாக்கிகள், காவல்துறையினர் பயன்படுத்தும் தலைக்கவசங்கள் மற்றும் கைவிலங்குகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக அவர்கள் கூறியுள்ளனர். ராணுவ வேஷமிட்டு போய் என்ன செய்ய திட்டமிட்டார்கள் என்பது பற்றிய விசாரணை இப்போது நடக்கிறது. கதிர்காமம் புத்தள வீதியில் காட்டு யானைகளை வன்முறையில் ஈடுபட செய்வதற்காக சிலர் கஞ்சா போதைப் பொருள் கலந்த உணவை யானைக்கு வழங்குவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த காலங்களில் கதிர்காமம் புத்தள வீதியில் காட்டு யானைகளால் வாகனங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த நிலையில் சமூக ஊடக தளத்தை நடத்தும் சிலர் காட்டு யானைகளை வன்முறைக்கு உள்ளாக்கும் வகையில் பூசணிக்காய், சர்க்கரை, வெள்ளிக்கிழங்கு போன்றவற்றில் கஞ்சா போதைப் பொருள் கலந்து வழங்குவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. அவற்றை உட்கொண்டதன் பின்னர் காட்டு யானைகள் வன்முறையில் ஈடுபடுவதாகவும் வாகனங்களை தாக்குவதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் யானைகளால் தாக்குதலுக்கு உள்ளாகும் மக்கள் உதவியற்ற நிலையில் ஓடும் காணொளிகளை வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்யும் மோசடிகளும் தற்போது இடம்பெற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே புத்தள, மொனராகலை பகுதிகளில் உள்ள யூடியூப் சமூக ஊடக தளத்தை நடத்தும் சிலருக்கு எதிராக சட்ட நடவடிக்கையினை எடுப்பதற்கு முயற்சித்த வனவிலங்கு பாதுகாப்பு அதிகாரிகள் அச்சுறுத்தலை எதிர்கொள்வதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு உலக உணவு திட்டத்தின் கீழ் கசகஸ்தான், ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து இலங்கையில் ஏழை மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக வழங்குவதற்காக இலங்கைக்கு உதவிகள் வழங்கப்பட்டன. அப்படி வழங்கப்பட்ட அரிசி, பருப்பு, பேரிச்சம்பழம் உட்பட 1.5 மில்லியன் கிலோகிராம் உணவுகள் எங்கே என்று எந்த பதிவுகளும் இருக்கவில்லை. இப்போது அவை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. உணவு ஆணையாளர் திணைக்களத்திற்குட்பட்ட வேயாங்கொடை களஞ்சியசாலை வளாகத்தில் அவை களஞ்சியப்படுத்தப்பட்டிருந்தன. இங்கு இந்த உணவுப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஆனால் தற்போது உணவுப் பொருட்கள் காலாவதியாகி உள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த நேரத்தில் அதனை விநியோகிக்க அதிகாரிகள் தவறியதன் காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார தெரிவித்த போது, ஆட்சியாளர்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும், இல்லையேல் ஒழுக்கமற்ற நாடே உருவாகும். ஒழுக்கமான நாட்டை கட்டியெழுப்புவதே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நோக்கமாகும். நான் சட்டத்திற்கு கட்டுப்படுகிறேன். எனது அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டத்திற்கு கட்டுப்படுகிறார்கள். நாம் ஒருபோதும் சட்டத்திற்கு மேல் செயல்பட மாட்டோம் என கூறியுள்ளார். ஜனாதிபதி மேலும் தெரிவித்த போது, குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். தாஜுதீன் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆனால் இவை அண்மையில் இடம்பெற்ற சம்பவங்கள் இல்லை.
போலீஸ் திணைக்களத்தால் குற்றங்கள் கண்டுபிடிக்கப்படாமல் போயுள்ளதா? இல்லை. எமது போலீஸ் திணைக்களத்தில் திறமையான அதிகாரிகளே உள்ளனர். எந்த ஒரு சர்ச்சைக்குரிய குற்றங்களாக இருந்தாலும் அதனை போலீஸ் திணைக்களம் கண்டுபிடிக்கிறது. ஆனால் லசந்த மற்றும் தாஜுதீன் தொடர்பில் உண்மைகளை அறிய முடியாமல் போயுள்ளது. எக்னலிகொட உள்ளிட்டவர்கள் தாக்கப்பட்டார்கள். அவர்களை அரசாங்கமே தாக்கியது. அதுவே உண்மை. குற்றவாளிகள் அரசியல் ரீதியாக பாதுகாப்பு பெற்றனர். இது தொடர்பில் உண்மைகளை கண்டறிய வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அந்த மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். குற்றங்களை செய்துவிட்டு குற்றவாளிகள் சுதந்திரமாக வெளியே இருக்க முடியுமானால் அரசாங்கம் இருந்து என்ன பயன்? அதிகார பலம் உள்ளவர்கள் சட்டத்திற்கு அஞ்சுவதில்லை, சட்டத்தை மதிப்பதில்லை. ஒரு பிள்ளையிடம் அரசாங்கம் 7 துப்பாக்கிகளை ஒப்படைத்துள்ளது. பாதுகாப்பையும் வழங்கியுள்ளனர். ஆட்சியாளர்கள் சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும். ஆட்சியாளர்கள் அவ்வாறு சட்டத்திற்கு கட்டுப்படவில்லை என்றால் ஒழுக்கமற்ற நாடே உருவாகும். ஒழுக்கமான நாட்டை கட்டியெழுப்புவதில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் நோக்கமாகும். நாம் சட்டத்திற்கு மேல் செயல்பட மாட்டோம். எமது அத்தகைய நாடு கிடைக்கவில்லை. ஆனால் எமது சந்ததிக்காவது அத்தகைய நாடு கிடைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். இலங்கை விமானப்படை ஜனாதிபதி அனுரகுமாரவின் யாழ்ப்பாண விஜயம் தொடர்பில் புதிய சர்ச்சை ஒன்று சமூக ஊடகங்களில் வெடுத்துள்ளமை தொடர்பில் அதற்குரிய விளக்கத்தை கூறியுள்ளனர். அதாவது ஜனாதிபதி தனது அண்மைய யாழ்ப்பாண விஜயத்தின் போது இலங்கை விமானப்படையின் 3 விமானங்களை பயன்படுத்தியதாக செய்தி ஒன்று வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த செய்தி முற்றிலும் தவறானது என பாதுகாப்பு அமைச்சுள்ள விடுத்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பயணத்திற்கு ஸ்ரீலங்கா விமானப்படையின் எந்த விமானமும் பயன்படுத்தப்படவில்லை என்றும் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ வாகனம் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து கூட்டணி அமைக்காவிடின் அரசாங்கத்திற்கு எதிராக எவ்வகையான கூட்டணி அமைத்தாலும் எந்த பலனும் கிடைக்காது என திசா அத்தநாயக்க தலதா அத்துக்கோரள உட்பட குழுவினர் வலியுறுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விடயம் தொடர்பில் சஜித் பிரேமதாச மற்றும் அவரது குடும்பத்தினர் நெருங்கிய நண்பர்கள் பலரும் புதிய கருத்துக்களை வெளியிட்டு வருவதுடன் நிதானமான முறையில் புதிய கூட்டணி அமைக்கப்பட வேண்டும் எனவும் புதிய கருத்தை முன்வைத்துள்ளனர். அக்கருத்தை சுமந்து செல்லும் தூதராக திசா அத்தநாயக்க மாறியுள்ளதாக தெரிய வருகிறது. தலதா அத்துக்கோரள மற்றும் திசா அத்தநாயக்க ஆகியோரின் தலைமையில் புதிய கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அண்மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்தியாவின் 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அபிவிருத்தி உதவிக்கான இலங்கையின் ஒதுக்கீடு மாற்றமின்றி ரூபாய் 300 கோடியாக இருந்தது. இது முன்பு நடந்த நிதியாண்டின் அதே அளவை தொடர்கிறது. 2019 இலங்கை மோசமான பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட போதிலும் இலங்கை இப்போது மேற்றியின் செயல்பாட்டில் உள்ளது. மேலும் உதவி மூலம் இந்தியாவின் நிலையான ஆதரவு அதன் அண்டை தீவு தேசத்துடன் நிலையான உறவுகளை பேணுவதன் முக்கியத்துவத்தை பிரதிபலிக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் அடிமட்டத்தை எட்டிய மோசமான ஆண்டை தொடர்ந்து 2025ஆம் ஆண்டுக்கான இந்தியாவின் பட்ஜெட்டில் மற்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளிடையே வளர்ச்சிக்கான உதவிகளில் மாலத்தீவு மிக உயர்ந்த அதிகரிப்பை பெற்றுள்ளது. 2024ஆம் ஆண்டில் ஒதுக்கீட்டில் வெட்டுக்களை கண்ட மாலத்தீவுகள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சமர்ப்பித்த 2025ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் ஒதுக்கீட்டில் கிட்டத்தட்ட 28% அதிகரித்தது. பட்ஜெட் ஆவணத்தின்படி 2025இல் மாலத்தீவுக்கான ஒதுக்கீடு ரூபாய் 600 கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இலங்கையை விட மாலத்தீவுக்கு 2 மடங்கு அதிக நிதி ஒதுக்கீடு உள்ளது ஆச்சரியமே. பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு 77வது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் தொடர்பான சில விதிகளில் திருத்தம் செய்து 1/2025 சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் பிப்ரவரி 7ஆம் தேதி வரை அனைத்து அரசு நிறுவனங்களிலும் தேசிய கொடியை ஏற்றவும், பிப்ரவரி 7 மற்றும் 4ஆம் தேதிகளில் தங்கள் கட்டிடங்களை ஒளி அலங்காரத்துடன் ஒளிரச் செய்யவும் அறிவுறுத்தப்பட்டது. அதே நேரத்தில் மின்சார பாதுகாப்பு மற்றும் செலவு முகாமைத்துவம் தொடர்பாக முன்வைக்கப்பட்ட கவலைகளை கருத்தில் கொண்டு அரசு நிறுவனங்களின் கட்டிடங்களை வெளிப்புற விளக்குகளால் அலங்கரிக்க வேண்டும் என்ற கட்டளையை ரத்து செய்ய அமைச்சு முடிவு செய்துள்ளது. இது தொடர்பான பல்வேறு கருத்துக்கள், ஆலோசனைகள் மற்றும் பிரதித்தொடங்களை பரிசீலித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது.
உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு பங்களாதேஷ், இந்தோனேஷியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளின் கடற்படை கப்பல்கள் அடுத்தடுத்து கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது என்று கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் கடற்படையின் PNS ஆஸ்டல் என்ற போர்க்கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்ததுடன் இலங்கை கடற்படை சம்பிரதாயங்களுக்கு அமைய வரவேற்கப்பட்டது. இந்த கப்பல் 123 மீட்டர் நீளமுடையதாகும். 243 பணியாட்களை கொண்ட இந்த கப்பல் எதிர்வரும் 4ஆம் திகதி நாட்டிலிருந்து புறப்பட உள்ளதாக இலங்கை கடற்படை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை நேற்று முன்தினம் இந்தோனேஷியா கடற்படையின் போர்க்கப்பலான கிரீபங் டொமோ 357 கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. 97 மீட்டர் நீளமுடைய இக்கப்பல் 111 பணியாளர்களை கொண்டது. இந்த கப்பல் விநியோகம் மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்த பின்னர் நாட்டிலிருந்து புறப்பட்டது.